வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மின்மினி அப்படின்னு இப்போ சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்ரு என்னென்னா, அந்த படம் வந்து 8 வருஷமாக எடுத்திருக்காங்க. ஸோ 8 வருஷன்றது நான் டைரக்ஷன் மட்டும் சொல்லலை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மற்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லீட் கேரக்டர் இருக்காருன்னா அவரோட சைல்ட்ஹுட் கேரக்டருக்கு வந்து வேறு யாராச்சும் நடிக்க வச்சுருப்பாங்க. பட் இந்த படத்தில் அப்படி பண்ணலை. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கும்போது அவங்களாம் சின்ன பிள்ளைங்க. ஸோ அந்த அந்நேரம் என்ன போர்ஷன் எடுக்கணுமோ அந்த போர்ஷனை எடுத்து முடிச்சுட்டு அவங்க வளர்ந்து 8 வருஷம் கழிச்சு அவங்க வளர்ந்து வருவாங்க பார்த்தீங்களா. அதுக்கடுத்து மிச்ச போர்ஷனை எடுத்து இந்த ஃபிலிம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி தான். ஸோ அவ்வளோ பெரிய கதைலாம் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கதைக்கு வந்து அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா இந்த வந்து எப்படி எடுத்துக்காங்கன்னா ஃபுல் கான்செப்ட்மே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து சேர்ந்தா அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி பாண்டிங் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்தனால கதை வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக அவங்க வந்து இது பண்ணாமல் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவியில். ஸோ அதில் வர டைலாக்ஸு, அதில் வர ஸ்க்ரீன் ப்ளே, விஷுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நிறையா மூவி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.